Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஹைதராபாதி தம் பிரியாணி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஊற விட்டுருங்க. இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த பிரியாணி பண்றேன். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தயிர், நல்லா கெட்டியான தயிரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேரினேஷன் தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மேரினேஷன் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நல்லா ஊற விடலாம். சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம்னாலும் ஊற விடுங்க. இப்போ இந்த சிக்கன் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2-3 அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சாப்பிடும்போது இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காமல் இது லைட்டாக வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த பக்கம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து இப்போ 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நிறையாவே தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழையாமல் வரும். அந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் புதினா இதையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வேகணும். அதாவது அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 70% மட்டும்தான் குக் ஆகிருக்கணும். பாருங்கள், அழுத்தி பார்த்தோன்னா இந்த மாதிரி உடையணும், நசுங்கி வரக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரியாணி குழஞ்சிரும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நான் சின்ன ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ரொம்ப சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு தான் தம் வைக்க முடியும். நான் இன்றைக்கி 1 டம்ளரில் தான் பிரியாணி பண்ணுறதுனால 1 லேயர் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கிரேவி நிறையா வரும். அப்போ கிரேவியை தனியாக எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சம் கிரேவி, அதுக்கப்புறம் மேலே இந்த ரைஸு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், அந்த மாதிரி லேயராக நீங்கள் போட்டு தம் போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரைஸில் பண்ணுறதுனால அடியில் கிரேவியை போட்டுட்டு மேலே ரைஸ் போட்டுருதேன். 2 லேயர் மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டுட்டோம்.
இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பாலில் வந்து குங்குமப்பூ ஊற போட்டு வச்சுருந்தேன், அதையும் மேலே லைட்டாக சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண புதினா சேர்த்துக்கோங்க. வேணும்னா நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக குக் ஆகி செம்ம ஃப்ளேவரோட ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆகிருக்கும். கரண்டியை போட்டு ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. அந்த ஒயிட் ரைஸு, அப்புறம் அந்த மசாலாலாம் பட்ட ரைஸு, அப்புறம் அந்த எல்லோ கலர் ரைஸ் எல்லாமே தனித்தனியாக தெரியணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக விரவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு ரைத்தா மட்டுமே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.